நாடு முழுவதும் கடந்த 6 மாதங்களில் மட்டும் சுமார் 30,000 பேரிடம் 1500 கோடி ரூபாய் அளவிற்கு சைபர் மோசடி நடந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் டிசைனாக நடக்கிறது சைபர் கிரைம். வாட்ஸ்அப் லிங்கை அனுப்பி வங்கியில் இருக்கும் பணத்தை ஆட்டையை போடுவது தொடங்கி டிஜிட்டல் அரெஸ்ட் வரையில் அது நீள்கிறது. இதில் சின்ன முதலீடு பெத்த லாபம் என்ற கவர்ச்சி விளம்பரங்கள் வாயிலாகவும் கள்ளா கட்டுகின்றன சைபர் மோசடி கும்பல்கள். விளம்பரங்களையும் கனிவான பேச்சுக்களையும் நம்பி மக்கள் பணத்தை முதலீட்டில் போடவும் அதை சுருட்டிவிட்டு கம்பியை நீட்டி விடுகிறார்கள். இப்படி முதலீட்டு விளம்பரங்கள் அழைப்புகளை நம்பி நாட்டில் கடந்த 6 மாதங்களில் 30,000 பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் 1500 கோடி ரூபாயை இழந்திருக்கிறார்கள். உள்துறை அமைச்சகத்தின் இந்த சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு குழு வெளியிட்ட அறிக்கையில் இது தெரிய வந்திருக்கிறது. இந்த சைபர் மோசடி பெரும்பாலும் பெரும் நகரங்களில் நடப்பதாக அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. மோசடியில் பெங்களூரு, டெல்லி, ஹைதராபாத் நகரங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. மோசடியில் சிக்கியவர்களில் 26.38% பேர் சிலிகான் சிட்டியாக இருக்கும் பெங்களூருவைச் சேர்ந்தவர்கள் என அறிக்கை தெரிவிக்கிறது. ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சராசரியாக 51.38 லட்சம் ரூபாயை இழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மோசடி நடைபெறும் தளங்களில் வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற மெசேஜிங் ஆப்களே முக்கிய பங்கு வகிக்கின்றன. எனவே அதிக லாபம் குறைந்த ஆபத்து என்ற பெயரில் வரும் அழைப்புகள், குறிப்பாக வாட்ஸ்அப், டெலிகிராம் குழுக்களிலிருந்து வரும் முதலீட்டு அழைப்புகள் குறித்து மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றே எச்சரிக்கிறார்கள் நிபுணர்கள். ஒருவேளை இணையவழி மோசடியில் சிக்கிவிட்டதாக தெரிந்தால் உடனடியாக 1930 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கவும் கேட்கிறார்கள். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.